சவுண்ட் சமையல் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம அடுப்பே பற்ற வைக்காம ஒரு டேஸ்டியான சப்பாத்திக்கு சைட் டிஷ் பார்க்கலாம். அடுப்பே பற்ற வைக்காம சப்பாத்திக்கு நம்ம ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது நீங்கள் செய்யறதுக்கு இன்கிரீடியன்ஸ் மட்டும் ரெடி பண்ணால் போதும், ஒரு நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். நான் இன்னைக்கு 1 கப் கேரட் துருவினது எடுத்துருக்கிறேன். இது நம்ம சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு துருவின பொடுசா நறுக்கிற வெங்காயம், நான் 1 கப் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இது ஊற வச்சு நான் முளை கட்டியிருக்கேன். சப்போஸ் நீங்க ஊற வைக்கல, உடனே திடீர்னு செய்யணும்னா இதை நீங்க வேக வச்சு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு, கொத்தமல்லி தழை, லெமன் ஜூஸ், தேவைக்கேற்ப உப்பு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க பச்சை மிளகாய்க்கு பதிலா பெப்பர் சேர்த்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா சர்வ் பண்றதுக்கு முன்னாடி பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுல கொஞ்சம் தண்ணி விடும். பெப்பர் வந்து கீழே வந்து தண்ணியில இறங்கி நிற்கும். ஸோ எல்லாத்துலயும் மிக்ஸ் ஆகாது. அவ்வளவுதான், நம்மளோட சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்ப சப்பாத்திக்கு ஹெல்தியான புதுவித சைட் டிஷ் ரொம்ப ஈஸியா செஞ்சிட்டோம். இது எங்க வீட்ல ரொம்ப ஃபேவரட். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.